ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது ஃபெராரி ஃபேன்ஸை மட்டும் கண்ணீர் விட்டு அழ வைத்த சைனீஸ் கிராண்ட் எபிசோட். வணக்கம் காச்சன், வணக்கம் சபரிஷ். அண்ட் Ciao. ரேஸ் யா ஏ சாவ் சூப்பர் மச்சி சூப்பர். ரேஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முன்னாடி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் எப்பயுமே டிரைவர் ஸ்டாண்டிங் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங் சொல்லிட்டு தான் ரேஸ்க்குள்ள போவோம். நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 ரேசஸ்க்கு இப்போதைக்கு பண்ண தேவையில்ல. 4 ரேசஸ்ல ஒரு தேர் வில் பி அ பாயிண்ட் வேர் இட் வில் மேக் சென்ஸ் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஸோ 4 ரேசஸ்க்கு அப்புறம் வி வில் ஸ்டார்ட் கிவிங் த டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸ். முதல்ல மெக்லாரனை பத்தி பார்ப்போம். சக்சஸ்ஃபுல் அவுட்டிங். ஸ்பிரிண்ட் மேபி நாரிஸ் இன்னும் மேல முடிச்சிருந்தாருன்னா ஏகபோகமான வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். லாரிஸ் வந்து லைக் பாயிண்ட்ஸ்ல ஃபினிஷ் பண்ணாரு. இட் வாஸ் நைஸ் தட் ஹி அட்லீஸ்ட் காட் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்பிரிண்ட். 50th 1-2 ஃபார் மெக்லாரன். செமையா இருந்துச்சு. 2 பேருமே நல்லா ரேஸை மேனேஜ் பண்ணாங்க. நாரிஸ்க்கு கடைசியில அந்த பிரேக் பெடல் இஷ்யூ இருந்துச்சு, கொஞ்சம் திணறின மாதிரி இருந்தாலும் இட் வாஸ் a வெல் மேனேஜ்ட் ரேஸ். அண்ட் பியாஸ்ட்ரி போடியம்ல நிற்கும் போது டாம் ஸ்டெலாடா காட்டுறாங்க. அந்த ஒரு அப்பா பையனை பார்த்து படுற சந்தோஷம் மாதிரியே அவ்வளவு சந்தோஷம். அவர் ஃபேஸ்ல அவ்வளவு பெருமை இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஜாக் அண்ட் ஆண்ட்ரியா ஸ்டெல்லா ஆப்வியஸ்லி வெரி வெரி ஹாப்பி. 2 races in, there are certain calls that are too early. அதுக்கு நம்ம வருவோம். But then McLaren definitely proved that they are the team to beat. எப்படி பாக்குறீங்க? சூப்பரான ரேஸ் மச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பிரிண்ட்ல நாரிஸ் 8th முடிச்சது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு கீறல். மற்றபடி எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பியாஷி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அவர் எவ்வளோ காம் அண்ட் கலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி செமையாக ஸ்ட்ரைக் பேக் பண்ணிட்டாரு. இந்த வாரம் எந்த தப்புமே இல்லை அவர்கிட்ட. இந்த ரொம்ப கிளினிக்கல் சூப்பரான ரேஸ் ஸ்டார்ட்டு. ரசில் செமையாக ஸ்குவீஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. அது இன்னொரு முக்கியமான விஷயம். இல்லைனா நாரிஸ் கேட்சப் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். பக்காவான ரேஸ் ஸ்டார்ட்டு. அதுக்கு அப்புறத்துலேருந்து பக்காவான டயர் மேனேஜ்மெண்ட்டு. பின்னாடி என்ன நடந்தாலும் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பேசிக்காக பார்த்துட்டே இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் டூ ஏர்லி. பட் இதே மாதிரி போச்சு அப்படின்னா 2016 லூயிஸ் வாசஸ் ராஸ்பர்க், நாட் த ஆக்சுவல் டாக்ஸிக் திங், பட் ஒரு நல்ல வித்தின் சேம் டீம் டிரைவர்ஸ்குள்ள ஒரு நல்ல சாம்பியன்ஷிப் ஃபைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கணும். சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது. டாக்ஸிக் ஆகுமா ஆகாதான் உண்மை. F1ல என்ன வேணா நடக்கலாம். யா கரெக்ட் கரெக்ட். அது உண்மைதான். இட் டசன்ட். யா உண்மை. நாரிஸும் சூப்பராக ஓட்டினாரு. பட் அவரே சொன்னார், இந்த வாரம் வந்து ஆஸ்கர் வாஸ் பிரில்லியன்ட். அவர்கிட்ட பேசல. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கொஞ்சம் அவர் மோசமாகவே இருந்தார். அவருக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. ஒரு மாதிரி நைஃப் எட்ஜில் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் செட்டப் சேஞ்சஸ்லாம் நல்லா பண்ணி குவாலியில் பார்த்தோம், நல்லா பண்ணார். அப்போயே தெரிஞ்சுது. ரேஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். பட் he was the second பெஸ்ட் பேசிக்காக இந்த இதில். அது நம்ம ரிசல்ட்லேயே கிளியராக தெரிஞ்சுது. கடைசியில தான் ஒரே பிரச்சனை. நான் வர யோசிச்சிருந்தேன், ஏன்பா பேச இது பண்ணிக்கிட்டே இருக்க, ப்ரெஷர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எந்த ஸ்லோ டவுன் பண்ற மாதிரியே வேற தெரியல. அண்ட் கடைசி லேப்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி ரசலுக்கும் அவருக்கும் கேப் ஒரு மாதிரி 6 tenths, ஒரு கார்னர்லயும் 6 tenths கம்மி ஆயிட்டே வந்துச்சு. எப்பா இன்னும் ஒரு 2 கார்னர் தாண்டிடுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அதை நல்லா மேனேஜ் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மெக்லாரின் சரி ஸ்ட்ராங்கு. இப்போ ஃபெராரி தப்பு பண்ணுறதுக்கும் மெர்சிடிஸ் வந்து கன்சிஸ்டன்ட் இன்னொரு டிரைவர் இதுவாக இல்லை ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண முடியாததுக்கும், அண்ட் ரெட்புல் சைடும் மேக்ஸால் முடிஞ்சது மட்டுமே பண்ணுற இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மெக்லாரின் இஸ் த டீம் டு பீட். இதே கண்டினியூ பண்ணாங்கன்னா கேக் வாக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் டச் வுட், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நம்ம இது கிரிக்கெட்ல ரோஹித் சர்மா வந்து லேசி அரகன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? பியாஸ்ட்ரி அவன் வின் பண்ணாலும் ஒரு மாதிரி இந்த ஃபிளைட் லேண்ட் ஆகும்போது ஒரு மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பார்த்திருக்கியா, we have reached in Heathrow airport, climb 27. ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காதுல்ல. பியாஸ்ட்ரி கம்யூனிகேஷன்லாம் பார்த்தேன்னு வச்சுங்க அப்படிதான் இருக்கும். பா ரேஸ் வின் பண்ணிட்டாப்பா அப்படின்னு ஒரு இதுவே இல்லை அவர்கிட்ட. பாட்டு செம்ம கிளினிக்கல்ரா. இந்த ரேஸ் வீக்கெண்ட்லயே நாரிஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி சொதப்பிட்டு தான் இருந்தாரு. நான் பிளஸ் நம்ம டெஸ்டிங்லாம் நான் சொல்லியிருக்கேன், there are races பியாஸ்ட்ரி will win for sure. நீ யூரோப்பியன் கோல்ட் டெம்பரேச்சர் அப்படி போயிட்டான்னு வச்சுக்கேன், நாரிஸ் வின் பண்ண ஆரம்பிச்சிடாரு. I don't think so this will be a fight between Piastri and Norris. நீங்க ஒரு யூரோப்பியன் ரேசஸ் போக ஆரம்பிச்சாலே அவர் சால்ட்டா வின் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. கடைசியில நம்ம லாஸ்ட் 6 laps அந்த பிரேக் இஷ்யூ இருந்துச்சுல, அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 10 laps முன்னாடி வந்து மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஐ திங்க் இட் வாஸ் பிரண்டல் நினைக்கிறேன், கமெண்டல் பிரண்டலோ இல்லாட்டி ஜோலியன் பார்மா தெரியல. பா கடைசி லேப்ல தானே மழை வரப்போகுது, அதுவும் ஏதோ C1 half of C1 சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க.
அது ஏன் சொல்லணும், சொல்லாதீங்க, ஏதாவது பயந்து எங்கேயா போய் விட்டுற போறான் பையன் அப்படின்னு. அதை ஏன்டா சொல்றீங்க அப்படின்னு. பட் ஆனா செம்மையா ஓட்டுனாங்க. சபரிஷ் சொன்ன மாதிரி ரசல் செம்மையா கேட்ச் பண்ணிட்டு இருந்தாருப்பா. பின்னாடி வெஸ்டாப்பன் வேற கேட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் இது கடைசி 3 லேப் வெறித்தனமா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன். பட் செம்மையா பண்ணிட்டாங்க மெக்லாரன். என்ன தெரியுமா செமையா இருந்திருக்கும் நடந்திருந்தா, யாருக்காவது பங்க்சரும் ஆகி ரெட் பிளாக் கரெக்ட். மாதிரி ஏதாச்சும் நடந்து அதுக்கப்புறம் மழையும் வந்திருந்ததுன்னா செமையா இருந்திருக்கும். ஏன்னா அது லேட் அது ஆயிடும், அதுக்குள்ள அது மழை வேற. வந்திருக்கும். ஃபெராரி அது வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ மீன் ம். 20 மோர் லேப்ஸ் டு கோ. எனிதிங் கேன் ஹேப்பன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆனதே அதுதான். இவங்க டயர் தான், ஏதாவது ஒரு டயர் வெடிச்சுன்னா பட பட படம்னா ம். அப்படியே எல்லாம் வெடியும். செம்மையா கொலாப்ஸ் ஆகும், லூயிஸ் ஜெயிச்சிருவாருன்னு நினைச்சேன். பட் செம்மையா ஓடிட்டாங்க. 2 ரேஸ் தான் ஆயிருக்கு. பட் ஸ்டில் பிரெலி ஏதோ பண்ணாங்க சீசன் ஸ்டார்டிங்ல. காம்பவுண்ட்லாம் அப்படியே ஒரு லெவல் மாத்துனாங்க. ஸோ ஐ கெஸ் த ஹார்ட் டயர் ஹாஸ் பிகம் பெட்டர். ஏன்னா போட்டலட்டோ வந்து ஹல்கன்பர்கை விட ஒரு பாயிண்ட் ஆஃப் த ரேஸ்ல ஆப்வியஸ்லி ஹி ஹேட் ஃப்ரெஷர், பட் தென் ஹி வாஸ் லாப்பிங் 1 செகண்ட் ஃபாஸ்டர். ஹல்கன்பர்க் வாஸ் ஆன் மீடியம்ஸ், போட்டலட்டோ வாஸ் ஆன் ஹார்ட்ஸ். கரெக்ட். ஆரம்பத்துல ஸோ correct. ஹார்ட்ஸ் வேர் ஆக்சுவலி த டயர் வேர் த கார் கேம் ஆமா. அலைவ்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ செமையா இருந்துச்சு. அண்ட் யாருக்கும் எந்த பங்க்சரும் இல்லாதது பார்க்க நல்லா இருந்தது. குட். ஆல்மோஸ்ட் இவங்க சாம்பியன்ஷிப் பேட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல. ஆனா இதே மாதிரி கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பிளஸ் இஃப் தே கேன் பிரிங் இன் some wins, then Mercedes is definitely in the championship fight. Russell probably is definitely in the fight for drivers championship. ஒரு தடவை 2 தடவை நடக்குது, ஏதாச்சும் டீம் தப்பு பண்றாங்க, இவங்க போடியம் வராங்க அப்படின்னா லக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாட்டி ஒரு சான்ஸ் இருக்கும் போதும் இஃப் ரசல் இஸ் கெட்டிங் ஆன் டாப் ஆஃப் தட் போடியம்னா தென் இட் ஷோஸ் தட் ரசல் ஹேஸ் த டேலண்ட் அண்ட் ஹி ஆல்சோ வென் ஹி ஸ்மெல்ஸ் பிளட் ஹி கேன் கன்வெர்ட் probably a P4 or a P5 into a podium, telling that he is championship material. இதை நம்ம போன ரேஸ் வீடியோல பேசணும். காட்சன் சொன்ன சிச்சுவேஷன் இன்னும் வரல. ரசல் has not been chased down properly yet, but he has the makings of it அப்படின்னு கிளீனா தெரியுது. I am happy for Antonelli too. He was in the points and commentary சூப்பரா சொன்னாங்க. Antonelli now knows what's F1 is all about when it comes to strategy. ஒரு சின்ன strategy mistake நடக்குது, நீங்க ஓவர் கட் பண்றது பதிலா அண்டர் கட் பண்றீங்க, இல்ல அண்டர் கட் பண்றது பதிலா ஓவர் கட் பண்றீங்கனாலே உங்க ரேஸே முடிஞ்சது பேசிக்கலி. தட்ஸ் ஹவு டைட் த மார்ஜின்ஸ் ஆர். ஸோ அன்லக்கி, பட் தென் இட்ஸ் நைஸ் தட் ப்ராபப்ளி தே Mercedes tried different things and ரசல் நல்லா முடிச்சாரு, ஆண்டனி நல்லா முடிக்கல. இட்ஸ் ஸ்டில் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆண்டனலி. அண்ட் இது நம்ம ஆஃப்லைன்ல பேசணும். டிரைவர் ஆஃப் த டே ஆண்டனலி மேக்ஸ் அப்சல்யூட்லி நோ சென்ஸ். அவரே சொல்லியிருக்காரு, என்னது நானா வியடா இருக்கே அப்படின்னு. ஏன்னா there were so many contenders. Obviously மெக்லாரன்ல 2 பேருமே, தோ நாரிஸ் கேம் இன்டு கண்டென்ஷன் டுவர்ட்ஸ் தி எண்ட். அவரோட பிரேக் பெடல் இஷ்யூ அவர் நல்லா மேனேஜ் பண்ணாரு. பியாஸ்ட்ரி ஸ்டார்டிங்ல இருந்தே சம்மர் ரேஸ். மேக்ஸ் இஸ் ஒரு மாதிரி பயங்கர மெல்லோவான மாஸ்டர் கிளாஸ். சார்ல்ஸ் டிட் வெல் இன் த்ரூ அவுட் த ரேஸ் வித் அ broken wing. ஹாஸ்ல 2 பேருமே செமையா ஓட்டினாங்க. ஆலி டெஃபினெட்லி அவ்வளோ டேக்ஸ், அவ்வளோ சாவ். இவ்வளோ பேர் கண்டென்ஷன்ல இருக்கும்போது ஜஸ்ட் பிகாஸ் ஃபேன்ஸ் ஓட்டட். அண்ட் ஐம் சர்ப்ரைஸ் சைனீஸ் கிராண்ட் ப்ரீல ஏன் கிமி ஆண்டனெலிக்கு டிரைவர் ஆஃப் த டே எப்படி திடீர்னு கிடைச்சதுன்னு எனக்கு சத்தியமா எனக்கு நிறைய ஐடியா இல்லை. ஸோ இஃப் தே கேன், அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் votes ஆர் இம்பார்ட்டன்ட். இப்போ ஐஎம்டிபியில் பண்ணுவாங்க ஜென்ரலாக, நீ படத்துக்கு ரிவ்யூ எழுதுற, ஆனால் நீ ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனா உன் ரிவ்யூ இஸ் கவுண்டட், பட் தென் ரிவ்யூ ஆஃப் யூஷுவல் ரிவ்யூவர்ஸ் அண்ட் பண்டிட்ஸ் ஆல்சோ கவுண்டட். தெர் இஸ் ஒரு ஈக்குவேஷனில் அதை போடுவாங்க ரெண்டுத்தையும் ப்ளஸ் இன்டு சம் வேரியபிள். அந்த மாதிரி இவங்க ஏதாச்சும் கொண்டு வரலாம் டு மேக் டிரைவர் ஆஃப் த டே லிட்டில் மீனிங்ஃபுல். ரொம்ப லூஸ் தனமா. தட் பீயிங் செட், ரசலை போட்டுருவோம். பேசுங்க. அம்மா டிரைவ்டா பாலாஜி ரசல். எனக்கு நான் இதுவும் நம்ம டெஸ்டிங்ல அப்போ நான் சொன்னதான், Mercedes will win in certain tracks. பேசிக்கலி எங்கெல்லாம் ஹை ஸ்பீட் ட்ராக்ஸ்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க நீ. உண்மைனா சொல்லிதானே ஆகணும். ஹை ஸ்பீட் ட்ராக்ஸ்லாம் Mercedes நீ வேணா பாரு, பிரிட்டன்ல எல்லாம் வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. அவங்களோட பேசிக்கா அவங்க செட்டப்பே வேற மாதிரி Mercedes. இதுலயும் பார்த்தேன்னு வச்சுங்க, இந்த ரேஸ்ல கார்னர் 12க்கு அப்புறம் சார்ல்ஸ் எல்லாம் பிடிக்கவே முடியல. ஒண்ணுமே பண்ண முடியல. ஓகேவா, நீ பிரிட்டன்லாம் போனன்னு வச்சுங்க, எல்லாமே ஒரு மாதிரி அந்த டர்ன் 12 டர்ன் 13 மாதிரி தான் இருக்கும். பிரிட்டன்லாம் நீ போனாலே எல்லாமே ஹை ஸ்பீட் கார்னர் வேற, செம்மையா பெல்ஜியம். So but another good thing is
ரசல் வந்து இப்ப என்ன பண்றாரு, ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு சாம்பியன்ஷிப். எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் அடிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மெர்சிடிஸ். ஐ டோன்ட் திங்க் சோ. கஷ்டம். கிம்மி யா வில் ப்ராபப்லி ஹில் கம் 6th 5th அந்த மாதிரி வருவார்னு நினைக்கிறேன். 1 and 2 3 முக்காவாசி போடியம் வந்து ஆஸ்கர் நாரிஸ் அடிச்சிருவாங்க யா யா ஃபார் ஷூர். ஃபர்ஸ்ட் ஆனா 5 ஸ்பாட்டுமே செம்ம டைட் ஆப்வியஸ்லி. யா ஆமா ரசல் இஸ் தி உண்மை ஒன்லி மர்சிடிஸ் ஹூஸ் தேர். ஃபனி திங் இஸ் உண்மை நான் எப்படி ஐ மீன் சாரி டு இன்டர்ஜெக்ட், ஒரே ஒரு பாயிண்ட் தான். லாசன் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ வாட் கிமி இஸ் டூயிங். பேசிக்கலி ம் லாசன் இஸ் நாட் டூயிங் உண்மை தட். ஆமா பட் நீங்க சொல்றது கரெக்ட் காட்சன். ஐ டோன்ட் திங்க் கிமி will help Mercedes to fight for a team championship. But yeah, சொல்லுங்க. ப்ளஸ் இப்பயும் இதுவும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, டயர் மேனேஜ்மெண்ட்டும் செம்மையா இருந்துச்சு மெர்சிடிஸ். அண்ட் தே ஆர் நாட் ஃபார். பியாஸ்ட்ரிக்கும் ரசலுக்கும் பெருசா ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நீ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போதுலாம் 20 செகண்ட்ஸ் 25 செகண்ட்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட மெர்சிடிஸ்க்கும் அந்த ஆமா டாப் அண்ட் எங்கேயோ காஸ்க்கும். இருப்பாங்க. யா இப்போ செம்மையா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தே ஆர் ஆன் சேஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரசல் வந்து குவாலில ஃபர்ஸ்ட் வந்திருந்தாருன்னு நினைச்சுக்கேன், தேர் குட் பி சான்சஸ் தே குட் ஹவ் won this race for ஏய் sure. இல்ல மச்சு. இருக்கு, ஐ டோன்ட் சான்சஸ் இருக்கு திங்க். மச்சி. ஈஸி டெக்னிக் என்ன தெரியுமா? செக்டர் 2ல மெக்லாரன் பிடிச்சிருப்பாங்கல்ல ரசல்ல. தே ஹேவ் டு டேக் அவுட் ரசல் இன் செக்டர் 3. செக்டர் 3ல மெர்சிடிஸை பிடிக்கவே முடியாது. ஏன்னா மெக்லாரன் வந்து தே ஆர் ரன்னிங் இன் ஹை டவுன் ஃபோர்ஸ். மெர்சிடிஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க ஒரு மாதிரி எஃபிஷியன்ட், ஸ்ட்ரெயிட்ல எஃபிஷியன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு செட்டப் கார் பண்ணதே அப்படிதான். ஓகே மெக்லாரன் பிடிச்சி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ப்ராப்ளி தே கூட ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது பண்ணி பிடிச்சிருந்திருப்பாங்க. பட் இட் would have been tough. தெரியல. ஐ எம் நாட் சோல்ட் ஆன் திஸ் கம்ப்ளீட்லி. பட் மேபி அதான் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். யா சொல்லுங்க சபரிஷ். ரசல் வந்து அந்த லீடர்ஷிப் ரோலை நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பூஜை சொன்னீங்க, போட்டு சூப்பராக கேடிஎல்ஏ ஸ்டார்ட் சொல்லியிருந்தீங்க. பண்ணியிருக்காரு. ஆமாம், பூஜை போட்டு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ரேஸ், கிளினிக்கலாக எந்த தப்புமே பண்ணல. ரேஸ் ஸ்டார்ட் ஆக்சுவலி அவருக்கு நல்ல ஸ்டார்ட்டு. நம்ம முன்னாடி மெக்லாரன் பற்றி பேசும்போது சொன்னோம், அது மட்டும் அவர் மேபி ஓவர்டேக் பண்ணியிருந்தாரு அப்படின்னா. பட் அகெயின் காட்சன் சொன்ன பாயிண்ட் எனக்கும் வந்து அந்த அளவுக்கு ஐ எம் ஆல்சோ நாட் சோல்ட் ஆன் தட். ஏன்னா மெக்லாரன் கிட்ட ரொம்ப நல்லாவே பேசு கம்பேர்ட் டு மெர்சிடிஸ். ஸோ கடைசியில் அந்த பிரேக் இஷ்யூ அப்படிங்கிறதுனால தான் நாரிஸ் மாட்டிக்கிட்டாரே தவிர மற்றபடி ஐ டோன்ட் திங்க் ரசல் வுட் ஹவ் பீன் ஏபிள் டு கேட்ச் நாரிஸ் ஆர் ஆஸ்கர். ஸோ வின் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பேஸ் இன்னும் மெர்சிடிஸ் கிட்ட இல்லை. பட் ஆனால் நம்ம பேசின மாதிரி தே கேன் பில்ட் இட் ஃப்ரம் ஹியர். இப்போ வந்து ஒரு நல்ல மெர்சிடிஸ் இப்போ பார்க்கும் போது தே நோ வாட் தே ஆர் டூயிங். இந்த ரேஸை நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் ஏன்னு எங்களுக்கு தெரியுன்ற அந்த ஒரு முக ஜாடை தெரியுது. லூயிஸ் யோசிப்பார், 3 வருஷம் இது எங்க இருந்தது அப்படின்ற மாதிரி யோசிப்பார். பட் அகெயின் இட்ஸ் டூ ஏர்லி. மெர்சிடிஸ் வந்து ஒரு நல்ல மொமெண்டம்ல இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் ஐ கெஸ் தே வில் நாட் திங்க் டூ மச். நீங்க சொன்ன பாயிண்ட் கைண்ட் ஆஃப் நாட் திங்க் டூ மச் அபவுட் இது எக்ஸ்பெரிமெண்டேஷன். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கிமி இந்த வருஷமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அவர் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு கூட பெருசா அவசியம் கிடையாது. கிமி இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வருஷம் எல்லாமே என்ன கிமி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றாரோ அது எல்லாமே அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாமே போனஸ் தான். கிமி எடுக்கிற எல்லா பாயிண்ட்டும் போனஸ் தான். எக்ஸாக்ட்லி. ஸோ புது ரெகுலேஷன்ஸ் வரும்போது he will know what it is and all those things. ஸோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். பை தட் டைம் ரசல் இன்னும் செமையாக இதாக இருப்பார். இந்த வாட்டி காட்சன் சொன்ன மாதிரி டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக ரசலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தாங்க தோணுது. ஏன்னா இஃப் பியாஸ்ட்ரி அண்ட் நாரிஸ் வந்து இஃப் தே டேக் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னா ரசலுக்கும் மேக்ஸுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஃபெராரி தெரியல எனக்கு, பட் கண்டிப்பா மேக்ஸுக்கும் ரசலுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் காட்சன் சொன்ன பாயிண்ட் லைக் ரசல் எப்படி ஹோல்ட் பண்றாரு அப்படின்றத இந்த வருஷம் நம்ம பார்க்க முடியுமா என்ன அப்படின்றது நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சூப்பர் ஜோன்ல இருக்காங்க மெர்சிடிஸ், வேர் த பிக் ஃபோர்ஸ் ஹாஸ் மூவ்ட் அவுட். லூயிஸ் வெளில போயிட்டாருன்றதுனால இப்போ பெருசா உங்களுக்கு மீடியா அட்டென்ஷனும் கிடையாது. லெஸ் டாக்ஸிசிட்டி ஃப்ரம் ஃபேன்ஸ். இட் லுக்ஸ் லைக் கிமி அண்ட் ரசல் ஹாவ் அ நைஸ் பிக் பிரதர் ஸ்மால் பிரதர் எனர்ஜி. அண்ட் அவங்களுக்குள்ள ஈகோ இல்ல, எந்த டிரைவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு எந்த குழப்பமும் கிடையாது. அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டீம் நவ். அண்ட் தே கேன் குவைட்லி கோ ஆன் அபவுட் தேர் ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் தே ரியலி வாண்ட் டு டூ. அதனால மெர்சிடிஸ் ஆர் இன் a really good space. So now let's come to the one more point மச்சி. I would just like to add one more point. ரசல் ஆக்சுவலி பார்த்தோம்னா எல்லா பெரிய டிரைவர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ், லூயிஸ் எல்லாருமே பார்த்தோம்னா they are always proactive from the strategy side. என்ன பண்ணலாம் அந்த வகையில் ரசல் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஃப்ரம் 2022 itself he is always proactive. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், ஒன் ஸ்டாப் ட்ரைவ் பண்ணலாம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இதுலேயும் சொல்லியிருந்தார். ரேஸ் முடிஞ்சோடனே
கமெண்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா, அவர் பேட்டி எடுப்பாங்கல்ல, இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லியிருந்தாரு ஆரம்பத்திலே ஆட் அ ஃபீல் தட் ஒன் ஸ்டாப் கண்டிப்பாக இது பண்ண முடியும். ஏன்னா டெம்பரேச்சர்ஸ் வேற கொஞ்சம் கூலாக இருந்தது. ட்ராப் ஆயிடும். எஸ்டர்டேவா எக்ஸாக்ட்லி. கம்பேர் பண்ணால் இன்னைக்கு செம கூலாக இருந்தது, க்ளௌடியாக இருந்தது ம். ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ரசலுக்கு எப்போதுமே ஒரு நல்ல அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தானாலுமே ரசல் செம அண்ட் ஹீஸ் கெய்னிங் more experience as well. So அதனால there is a possibility for him to fight for the drivers championship if, as you said in KTA, if Mercedes can deliver. அதுதான் கொஸ்டின், பார்க்கணும். நம்ம ஆளு லீவ் லெட்டரே பிபிடில தான் எழுதுறவரு. டேட்டாலாம் இருக்கு அப்படின்னா பிபிடி போடாம இருப்பாப்ல. அதெல்லாம் தான் Correct. ஃபுல் டேட்டா இருந்திருக்கும். ஸோ ஹீ இஸ் குட் வித் அனலைசிங் திங்ஸ் அண்ட் உண்மை look உண்மை. looking at the data and coming up with some insights. So yes, that is good. And அதான் நான் போன வாட்டி லீடு கொடுக்கறது அதே லீடை நான் திருப்பி கொடுக்குறேன். மூவிங் ஃப்ரம் அ டீம் தட் இஸ் இன் குட் ஸ்பேஸ் டு மூவிங் டு அ டீம் தட் இஸ் இன் வெரி வெரி பேட். இப்போ நம்ம எல்லாம் ஒரே ஸ்டேட்டா, வெரி பேட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு என்ன தெரியுமா மச்சான், உனக்கு சபரிஷ் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாமில்டனும் சார்ல்ஸும் வந்துட்டு கோட்டால டிஸ்குவாலிஃபை ஆனாங்க பிளாங்க் ஹைட்டுக்கு. So we went to FAA site and then downloaded and பார்த்தோம். ஓகே 0.8 அதுக்கப்புறம் then we 2023 தானே? ஆமா 2022 நினைக்கிறேன் மச்சி, 2022 2023 தெரியல. I have to be, but then யூஎஸ்ல தான் என்ன அப்ப ஹாமில்டன் மெர்சிடிஸ்ல இருந்தாரு, சார்ல்ஸ் வந்து ஃபெராரில இருந்தாரு. இப்போ ரெண்டு பேரும் ஒரே டீம். ஆனா ரெண்டு பேரும் இதுல நிறைய ஹிஸ்டரி இருக்கு. முறையா ஃபெராரி ஸ்பிரிண்ட் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது நல்ல ஹிஸ்டரி. முறையா ரெண்டு ஃபெராரி டிரைவர்ஸ் ஒரே ரேஸ்ல டிஸ்குவாலிஃபை ஆறாங்க, ரெண்டு வேற விஷயத்துக்காக டிஸ்குவாலிஃபை ஆறாங்க. ஒரே வீக்கெண்ட்ல ஹாமில்டன் ஜெயிச்சும் முடிச்சிட்டாரு, டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு. இந்த மாதிரி பல பல சரித்திர நிகழ்வுகள் இந்த ரேஸ்ல ஃபெராரிக்கு. அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆல்ரெடி எல்லாம் நமக்கு நிறைய டிஎம்ஸ் வந்தது, ஆல்ரெடி மன உளைச்சல்ல இருக்காங்க எல்லாரும். நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி ஆசை காட்டி ஹோப்ப நல்லா ஏத்தி விட்டு இறக்குறாங்க. ஒரு சம மீம் சூப்பரா இருந்துச்சு. ஃபெராரி ஃபேன்ஸ் லூசஸ் ஹோப் that he didn't even realize he had in the first place. அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு ரெண்டு ரேஸ். ஏன்னா செமையா இருந்துச்சு ஸ்பிரிண்ட். It was evident that நல்ல கார் கொடுத்தா Hamilton still has it. So there's no confusion about that. It was so nice to see Max and Hamilton talking, and அந்த ஒரு ரெண்டு டாப் டிரைவர்ஸ் இன்னும் அதே நல்ல ஸ்பேஸ்ல இருக்காங்க அப்படின்றதுலாம் பார்க்க சூப்பரா இருந்தாலும் பயங்கர கன்ஃபியூஷனுங்க எனக்கு. வண்டி அதை நம்ம இன்னைக்கு மீம் போட்ட மாதிரி தான், அடி வாங்கின வண்டி ஸ்பீடா ஓடுது. இன்னொரு மீம் கூட போட்டுக்கலாம். கவுண்டமணி ஒரு படத்துல டெஸ்ட் எழுதி ஃபெயில் ஆயிடுவாரு, ஒருத்தர் ஸ்வீட்லாம் எடுத்துட்டு வரோம், அவரை பார்த்து ஏறினவன் பாஸ் ஆயிடுவான். அந்த மாதிரி விங்கு உடஞ்ச ஒரு வண்டி ஸ்பீடா முன்னாடி போயிடுச்சு. விங்கு இல்ல, உடையாத வண்டி, தெளிவா இருந்த வண்டி வந்துட்டு தெரியல, ஃபாஸ்டா ஓட்ட முடியல. அண்ட் தென் தே ட்ரைட் த ஸ்வாப்ல எல்லாம் எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. போத் த டிரைவர்ஸ் ஆர் ஓகே. I am also happy that maybe Ferrari expected something later in the race, and then Hamilton இன்னொரு வாட்டி பிட் பண்ணி திருப்பி வெளில விட்டாங்க. And then he was able to catch Charles quite easily. So அதெல்லாமும் இருக்கு. ஆனா சத்தியமா I'm not the person to console Tifosi, and I'm in no position to console the Tifosi. அவங்களுக்கே இவ்வளவு வருஷமா எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும் போது, இன்ஜினியரிங்ல சொல்லுவாங்களா, அரியர் வாங்காத கெரியர் அறக்கரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு அடியா வாங்குறது அப்படின்னு எனக்கும் தெரியல. எப்படி பாக்குறீங்க? வாட் லைஸ் அஹெட் ஃபார் ஃபெராரி இன் ஜப்பான்? எனக்கு ஐடியாவே இல்லை. ரொம்ப கஷ்டமான வீக்கெண்டுங்க பாவம். இது நிறைய ஒரு மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நிறைய மீம்ஸ் ஞாபகம் வருது. ஒன்று வந்து சூரியவம்சம்ல யானை மேலே ஏற்றி உட்காரிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு உடனே இறக்குறது. அதுக்கப்புறம் வந்து கிளாசிக். அப்புறம் எம் குமரன்ல வெண்ணிராடை மூர்த்தி ஒரு சிலை பண்ணுவாரு, லிவிங்ஸ்டன் வந்து வாங்குறதுக்கு வருவாரு, விவேக் அதை உடைச்சி இஷ்டத்துக்கு திருப்பி வச்சிருவான். அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கு கொண்டு வந்து முன்னால வச்ச பாத்தியா. அந்த மாதிரி சார்ல்ஸோட அந்த இது. ஸோ இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் தான் வருது. பட் நீங்க சொன்ன மாதிரி டிஃபோசியை நினைச்சு ரொம்ப எனக்கு எம்பத்தைஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி அவங்கெல்லாம் ஹோப்போட இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஈவினிங் பார்த்தா திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ ஸ்பிரிண்ட் அடிச்சு கொளுத்துனாப்ல 9 செகண்ட்ஸ் லீடுங்கிறது இட்ஸ் a big margin. லீட் 9 செகண்ட்ஸ் இருந்துச்சு. சோ அது மேக்ஸ் துரத்தும்போது எக்ஸாக்ட்லி வண்டி இல்ல. அந்த மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துட்டு அடுத்த நாளே இப்படி நடக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. அட்லீஸ்ட்
டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லைனாலாச்சும் எல்லாருக்கும் ஒரு மன சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ல்ஸ் வண்டியில் கொஞ்சம் பேஸ் இருந்தது, விச் மீன்ஸ் தெர் இஸ், அவரும் அதான் சொல்லியிருந்தாரு. த குட் திங் இஸ் தட் வண்டியில் பேஸ் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. ஆரம்பத்து அந்த விங் உடஞ்சி ஒரு 4-5 லேப்புக்கு அப்புறமா ஹி வாஸ் வெரி ரேசி அண்ட் பஞ்சி. ஹி வாஸ் கேச்சிங் த கார்ஸ் அஹெட். ரஸ்ஸில் ஓவர்டேக் பண்ணியிருப்பார் இஃப் நாட் ஃபார் மெர்சிடிஸ் அட்வான்டேஜ் அட் த டர்ன் 13 ஸ்ட்ரெயிட். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் ஃபேன்ஸுக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு சரி அடுத்து எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு இருந்திருக்கும். ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டாங்க பாரு ஒரு குண்டு. அண்ட் இதில் சட்டம் என்ன தன் பியூட்டி, கடமையை செய்யும். ஆமாம், இதில் என்ன பியூட்டினா, ஆக்சுவலி ரேஸ் நடக்கும்போது கமெண்ட்ரியில் மார்டின் பிரண்டலோ கிராஃப்ட் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த வெயிட்டு பற்றி. இப்போ அந்த ஃப்ரண்ட் விங் இதனால வெயிட் இதெல்லாம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க என்ன, ஸோ ஃப்ரண்ட் விங் மாட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன்லாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா மாட்டலை, அப்புறம் எல்லாரும் மறந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா எஃப்ஐஏ புடிச்சிட்டாங்க. கரெக்டாக போலீஸ் பண்ணி பறக்கும் படை வந்து கபக்குன்னு பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டாங்க, கபக்குன்னு பிடிச்சிட்டாங்க. அது கூட பரவாயில்ல. லூயிஸோட ஸ்கிட் பிளாக் அந்த வேர்லாம் வந்து தெரியல. இப்போ எனக்கு என்னன்னா, இது ஃபெராரிய சொல்றதா இல்ல வந்து இது இட்ஸ் எனக்கு சோ அன்லக்கி ரசல் மாதிரி ஏதாச்சும் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, ரேஸ் வின். ஐ மீன் அதுவும் கொடூரமா தான் இருந்திருக்கும்னாலும் இருந்திருக்கும். ஓகே, பயங்கர பேஸ் வேணும்னு நல்லா இறக்கிட்டீங்க, பேஸ் இருந்துச்சு வண்டியில, அப்புறம் ஸ்கிட் பிளாக் தேஞ்சிருந்ததுன்னா கூட ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு. பேஸும் இல்ல, ஸ்கிட் பிளாக்கும் தேஞ்சிருச்சு. சொல்லுங்க. சாரி சக்தி, ஆமா. ஐ கெஸ் ஐ கட் யுவர் பாயிண்ட். பரவாயில்ல, இல்ல பரவாயில்லங்க. ஸோ அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு என்ன ஒண்ணே இருக்குன்னா, லைக் 2018 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 36க்கு ஆல் அவுட் ஆயிடும். நம்மளோட எல்லா மொத்த அன்லக்கியான விஷயங்களும் அந்த ஒரு டெஸ்ட்லயே முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஐ ஹோப் ஃபெராரிக்கு லேடி லக் இந்த ரெண்டு ரேஸ் மட்டும் செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா மோட்டிவேட் எல்லாத்தையும் பண்றியா எல்லாத்தையும் அடுத்த படத்துல காட்டுவாங்க போல இருக்கு. இப்படி சொல்லி குடேரியா லிங்குசாமின் பேரை மாத்திருவோமா? ஸோ அதனால பார்ப்போம். பட் ஃபெராரி ஏதாவது டெரரா பண்ணா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஐ ஹோப் எனக்கு எனக்கு என்னன்னா, நம்ம கரெக்டா இந்த பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் வீட்டுல தான் இருக்கும். ஆனா ஜெராக்ஸ் எடுக்கணும்ன்ற போது கிடைக்காது. அப்புறம் பென்சில் பேனா தேடும் போது கிடைக்கும். அந்த மாதிரி பேஸ் கிடைக்கும். இருக்கு வண்டியில எங்கேயோ தேடிட்டே இருக்காங்க. தேவையில்லாத நேரத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கும். கரெக்ட். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போற உயிர் தனியா போவாது, ஜோடியா தான் கூட்டிட்டு போகும். நான் எங்க போனாலும் சடின பனின்னு போற இடத்துல டிஸ்குவாலிஃபை ஆனா மர்சிடிஸா பரவாயில்ல, ரசல் தான் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டு இருந்தாரு. ஜெயிச்சு அதான் அதுதான் சொல்றேன், ஜெயிச்சு டிஸ்குவாலிஃபை அதுலயாச்சும் ஓகே, ஏதோ பண்ணோம், ட்ரை பண்ணோம், டிஸ்குவாலிஃபை ஆயிட்டோம்னு கூட சொல்லிக்கலாம். லூயிஸ் ஹாமில்டனே சொல்லியிருந்தாரு. ஸோ ஸ்பிரிண்ட்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தே சேஞ்ச் 2 திங்ஸ். தே சேஞ்ச் எனர்ஜி டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலேருந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பேலன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவர் அதுக்கப்புறம் இப்போ போஸ்ட் இது குவாலிஃபைங் முடிஞ்சோன்னே சொன்னார், நான் பேலன்ஸ் லைட்டாக தான் சேஞ்ச் பண்ணேன், அதுவே கார் ஒரு மாதிரி நைஃப் எட்ஜ் மாதிரி இருக்கு, ஒரு கார்னர்ல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது, இன்னொரு கார்னர்ல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ல வந்து ஒரு வெல் ரெப்யூட்டட் அனலிஸ்ட் அவர் வந்து ஃபெராரியோட எனர்ஜி டிப்ளாய்மெண்ட் எப்படி இருந்துச்சு, ஸ்பிரிண்ட்ல எப்படி இருந்துச்சு, குவாலிஃபைங் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தாரு. தே டிட் ட்ரை சம்திங் நியூ அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னன்னா, நீங்க எவ்வளோ நாள் இந்த மாதிரி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி தேர் ஹேஸ் டு பி அ கட் ஆஃப் பீரியட் அட் சம் பாயிண்ட். லூயிஸ் போனாலே எல்லா இடத்தையும், இப்போ மர்சிடிஸ் போனாலே அங்க பயங்கரமா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல போயிட்டு திஸ் இஸ் வாட் இட் இஸ், நீ ஸ்பிரிண்ட்லயே கார் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு டயர் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஸ்பிரிண்ட்ல, சொல்ல முடியாது. அதே வச்சுட்டு ப்ராப்ளி ஏதோ ஒரு லைட்டா எனர்ஜி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்க தேவையில்லைன்னு தானே தோணுது. எனர்ஜி இல்ல மச்சி, எனர்ஜி டிப்ளாய்மெண்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கலாம். நீங்க பேலன்ஸ்ல ஏன் கை வச்ச தான் எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு பேலன்ஸை மாத்தி என்ன இப்போ ஃபுல்லா இப்போ எல்லாமே புட்டுக்கிட்டு போச்சா, ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நான் இன்னுமே ஃபெராரி ஹேவ் சம்திங் இன் இட், இவங்க எல்லாம் ஒரு மாதிரி தே ஹேவ் டு புட் தேர் ஹெட் டுகெதர் அண்ட் சார்ட் இட் அவுட்ன்ற மாதிரி தான் இருக்கு. இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்னன்ற பாயிண்ட்டுக்கு வராம அதுக்கு முன்னாடியே பண்ணா செமையா இருக்கும். ஃபெராரி அவங்களோட கஷ்டத்தை நஷ்டத்தை நம்ம பேசிட்டோம், இனியும் பேசிட்டு தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஜப்பான் ஜிபி வந்தாதான் தெரியும். மூவிங் ஆன் டு த மோஸ்ட் எக்ஸைட்டிங் மிட்ஃபீல்ட் பேட்டில் வி ஹவ் சீன் இன் ரீசென்ட் டைம்ஸ். இப்போ சூப்பரா இருக்கு. ஹாஸ் இன்னைக்கு செமையா ஓட்டினாங்க, ரேசிங் புல்ஸ் ரொம்ப நல்லா ஓட்டினாங்க. ஜஸ்ட் தட் ஏன் 2 ஸ்டாப்பர்
பண்ணணும்னு யோசிச்சாங்கன்னு தெரியல. பட் தென் அகைன் F1ல எப்பயுமே மாஸ்டர் கிளாஸ்க்கும் டிசாஸ்டருக்கும் ஒரே ஒரு லைன் தான் வித்தியாசம். செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா ஆஹா ரேசிங் புல்ஸ் மாஸ்டர் கிளாஸ்ரா பாரு, ரெட் புல்லே வேஸ்ட் தான், ரேசிங் புல் தான் செம. இப்போ லைட்டா அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க, பட் ஸ்டில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரேசிங் புல்க்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் ஐ வாஸ் ஹாப்பி டு சி ஹஜார் டிரைவிங் ரியலி வெல் அண்ட் finishing above Yuki. I mean, of course, Yuki had his troubles. This is not representative in any way. It's just பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் மேபி 2 பேருமே கூட பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். யூகியோட மாசான ரேடியோ இருந்தது. ஏய் பண்ண போறேன், இல்லப்பா பண்ணாத, இல்ல பண்ணுவேன், சரி பண்ணு, அதுல தான் நான் காலை வைப்பேன் அப்படின்ற மாதிரி. அது சூப்பரா இருந்தது, ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ நைஸ் டு சி ஆல்பன் டூயிங் ரியலி வெல் இன் ஹிஸ் பர்த்டே கிராண்ட் ப்ரீ. அண்ட் தேங்க்ஸ் டு த டபுள் டிஸ்குவாலிஃபிகேஷன் 2 வில்லியம்ஸ்க்குமே பாயிண்ட்ஸ்குள்ள வந்தாங்க. ஸோ அது பார்க்கவும் சந்தோஷமா இருக்கு. ஐ மீன் ஸ்பெஷல் மென்ஷன் ஸ்ட்ரோல் அகெயின் அவுட் குவாலிஃபைங் அண்ட் அவுட் பர்ஃபார்மிங் பெர்னாண்டோ அலோன்சோ. இப்போ மைக் ரேக் வேற என்னென்ன பேச போறான்னு நமக்கு தெரியல. இப்போ பார்த்தா ஆஸ்டன் மார்டின் திருப்பி போட்டிக்குள்ள வருவாங்கன்னு பார்த்தா இப்போ அலான்சோ பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அதை விட்டுருவோம். அதனால இட்ஸ் நைஸ் டு சி Racing Bulls doing well, Haas doing well, and Williams doing well. So at some point in the year, I think we will be having a very juicy midfield battle. எல்லாருமே ஒரு மாதிரி க்ளோஸா இருக்காங்க மச்சி. ஐ திங்க் இந்த பர்டிகுலர் இந்த ரேஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி, டயர் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் அண்டர் கட், யாரெல்லாம் அண்டர் கட் பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் தே இம்ப்ரூவ்ட் வெரி வெல். ஸ்ட்ரோல் பாத்தியா நடுவில் வந்து 6th he was 6th 7th நினைக்கிறேன், நடுவில் ஒரு 30 லேப்ஸ்ல அவன் உடனே கேண்டால் அவங்க அப்பா ஆடு வெட்டி பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. பிட்டே பண்ணல, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி அதான் கரெக்டா ரசல் நாரிஸ் பேட்டில் வேற நடுவுல வந்தாங்க. யாரோ ஒரு சேஃப்டி கார் வச்சிருந்தா சமலக்கா இருந்திருக்கும். ஆமா, ஆனா ஆஸ்டன் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப, நான் இப்போ டெஸ்டிங்லாம் ரொம்ப பெத்து கார்னு நினைச்சேன். ஆக்சுவலி தேர் ஆஸ்திரேலியாலையும் தே ஹேட் அ பிரிட்டி குட் கார். இந்த ரேஸ்லயும் தே ஹேட் சம்திங் இன் தேர் கார். ஹாஸும் ஒரு மாதிரி நல்லா ஓட்டிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி தான் ஹாஸ் இந்த வாட்டி. இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு ஹாஸும் ஷாபரும் ஒரு மாதிரி தேர் அந்த கிக் ஷாபரும் தேர் அந்த சேம் லெவல் தான் நினைக்கிறேன். மிச்சி எல்லா டீமும் செமையா ஓட்டினாங்க. தூஹான்லாம் என்ன பண்றாருன்னே தெரியல, ஒரு பாட்டு இடிச்சு ஓட்டி வெளியே போக போறான்றதே பெரிய காம்படிஷன் ஆயிடும் போல இருக்கு. அதை நம்ம பத்தி பேசுவோம். டூஹானா இல்ல லாசனான்ற மாதிரி தான் இருக்கு. பட் அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஐசக் ஹஜார் ஆக்சுவலா தூஹான் மட்டும் கொஞ்சம் அக்ரெசிவா ஓட்டாம இருந்தான்னு வச்சுங்க, ஹஜார் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். he would have been in points. I mean better points. வெளியில தள்ளுறது. I mean I don't say he intentionally did it, but it was not nice to see. பண்ணிதான் அவனும் அவ்வளவு அக்ரெசிவா பண்ணிருக்கணும் அந்த தடவை. ஆனா ஓவராலா மிட்ஃபீல்ட் எனக்கு தெரிஞ்சு செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் போக போக. ஹாஸ் வந்து ஆக்சுவலி ரீசெண்ட் என்ட்ரி தான். ஏன்னா காட்சன் சொன்ன மாதிரி ஏஎம்ஆர் வந்து ஒரு மாதிரி அந்த ஃபைனல் ஒரு 11th 12th அந்த மாதிரி ஏதாவது நடந்தா மேலே வர மாதிரியான அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த மாதிரியான ஒரு இதில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆல்பின்னும் ஹாஸும் ஒரு மாதிரி ஒரு கொஷின் மார்க்காக தான் இருந்தது. ஈவன் இன் ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து ஹாஸ் செமையா, பர்சனலி ஃபார் மீ ஐ ஃபெல்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஸ்ட்ராட்டஜி, ஹாஸோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த வாட்டி கொஞ்சம் வண்டிலையும் கொஞ்சம் ஜூஸ் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பேர்மேன் வாஸ் கம்ஃபர்டபுள் அண்ட் கான்ஃபிடென்ட், ஆக்கானும் வந்து நல்லா கான்ஃபிடென்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தார். இப்படியே ஹாஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஐ கெஸ் வி மைட் சி Williams versus Haas for the championship battle. Of course it is very early, but பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஏஎம்ஆர் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆல்பினும் வித் டிரைவர் லைன் அப் டூஹன் அண்ட் அங்கே எப்படி சேஞ்ச் ஆகும் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால கன்சிஸ்டண்டாக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல. வில்லியம்ஸ், ரேசிங் புல்ஸ், ஹாஸ் இவங்க 3 டீம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்சிஸ்டண்டாக இருக்கும். அகைன் ரேசிங் புல் கன்சிஸ்டன்ட் நான் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல போடக்கூடாது. ஏன்னா அங்கேருந்து யார் இங்கே வருவா அங்கே யார் போவா அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு பார்க்கும் போது இவங்க 3 பேருக்குள்ள தான் ஃபைட்டு டைட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ரேசிங் புல் வந்து இந்த ரொம்ப அன்லக்கிங்க. பிரச்சனை என்னன்னா மார்டின் பிரண்டல் சொல்லிட்டு இருந்தார், லைக் ஜென்ரலாக ஒரு நார்மல் வீக்கெண்டில் வேறு வழி இல்லாமல் ஹார்ட்ஸு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயுமே நிறைய ஹார்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ரேஸில் யூஸ் பண்ணுறது நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். எப்படி அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேண்டோராஸ் பாக்ஸ், ஓப்பன் பண்ணால் என்ன கிடைக்கும்னே நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஹார்ட்ஸ். அண்ட் ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்டில் இன்னும் வந்து ரொம்ப கம்மி டைம் இருக்கிறதுனால யாருமே ரன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தே டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் அ செட் அண்ட் தென் கிவ் டேட்டா டு அதர் டீம்ஸ். ஸோ யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஹார்ட்ஸ் போட்டு
எப்படி வண்டி ஒர்க் ஆகும், டயர் டெக் எப்படி இருக்கும், 2 ஸ்டாப்பா 1 ஸ்டாப்பான்னு யாருக்குமே ஐடியா இல்லை. ரேசிங் புல்ஸ் என்ன கொஞ்சம் ஏர்லியாக பிளிங்க் பண்ணிட்டாங்க இந்த செகண்ட் பிட் ஸ்டாப். ஸோ அது மட்டும் பண்ணாமல் மேபி இருந்திருந்தாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்கலாமோ என்னமோ. பட் அகெயின் எல்லாமே வாட் இஃப்ஸ் தான். பட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த திடீர்னு யூகிக்கு அவுட் ஆஃப் த ப்ளூ ஃப்ரண்ட் விங் படக்குன்னு உடஞ்சு போச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆஜார் ரொம்ப நல்லா ஓட்டினாரு. டூஹனோட அந்த ஃபைட்லையுமே ஹி வாஸ் நாட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அவ்வளோ நடந்துமே ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் காம் அண்ட் கலெக்டட். அவர் பாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாரே தவிர ரொம்ப எராட்டிக்காக ஓட்டுறதோ எதுவுமே இல்லை. தட் வாஸ் ஸோ குட் டு சி. பட் பாவம் காட்சன் சொன்ன மாதிரி அந்த சண்டை டூவனோட அந்த சண்டை நடக்கல அப்படின்னா இப்போ நடந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்குலாம் அவருக்கும் ஒரு 2 பாயிண்ட் கிடச்சிருந்துருக்கலாம். பட் யா இட் இஸ் வாட் இட் இஸ். பட் மிட்ஃபீல்டுமே இந்த வருஷம் ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு தாங்க தோணுது. சுனோடா ஃப்ரண்ட் விங் உடஞ்சதுல, ஸோ அப்போ வந்து கமெண்ட்ரியில வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, எங்க இருந்துப்பா உடஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சயின்ஸோட டர்ட்டியார்ல இருந்து உடஞ்சிருக்கும். உடனே கமெண்டேட்டர் சொல்லியிருப்பாரு, டெஸ்டிங் F1 வந்து ஒரு கார் எடுத்துட்டு வரும்போது டெஸ்டிங் பண்றீங்க, ஸோ இந்த மாதிரி ரியல் சினாரியோ டெஸ்டிங் தான் பண்ணணும். டர்ட்டியார் முன்னாடி ஒரு கார் வச்சுட்டு டர்ட்டியார் வச்சுட்டு எப்படி அவங்க விங் எல்லாம் பிரேக் ஆகுதா அதெல்லாம்டா டெஸ்ட் பண்ணணும். என்ன டெஸ்டிங் என்ன பண்றாங்க, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் F1 டெஸ்டிங்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மினி டிஆர்எஸ் இந்த மாதிரி இஷ்யூலாம் ஸ்டார்டிங்ல அவங்க சார்ட் அவுட் பண்ணியிருக்கணும். இதுவும் ஒரு மாதிரி எப்படா டர்ட்டியார்ல எப்படா ஃப்ரண்ட் விங் ஓடும், எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் F1 இதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபுட்பால்ல சில மேட்சஸ்லாம் பயங்கர என்ன சொல்றது கோல்ஸ் கலோரா இருக்கும். அப்படியே 3-4 5-4 அந்த மாதிரி போகும். ஒரு சில மேட்சஸ் வந்து ஸ்கோர் லைன் பார்த்தா நமக்கு அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்னு தோணாது. ஆனால் செம டாக்டிக்கல் பேட்டில் வந்திருக்கும். எனக்கு இந்த ரேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாருமே அந்த 10 to 20 லேப்ஸ் அந்த பிட் விண்டோல பிட் பண்ண பிறகு அழகா ஒரு 3 செகண்ட் கேப் வச்சு மெயின்டைன் பண்ணி எவ்ரி ஒன் வாஸ் மேனேஜிங் தேர் ஓன் ரேஸ். அந்த டாப் 5 கரெக்டாக அவங்க ரேஸை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. 6 to 10 அவங்க ரேஸை சூப்பராக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நடுவில் கரெக்டாக பக்கத்தில் வரும்போதோ இல்லை பிட் ஸ்டாப்ஸ் முடிச்சுட்டு அவங்க பிட் ஸ்ட்ராட்டஜி மாறும்போது வெளில வரும்போது சின்ன சின்ன பேட்டில்ஸ் எப்படி பொசிஷன் ஸ்வாப் ஆச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ரேஸ் ஸ்டார்ட் பண்ண 10க்கும் முடிச்ச 10க்கும் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு முன்னாடி அதை சொல்கிறேன், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் ரசல் லாஸ்ட் 1 ஸ்பாட் அந்த மாதிரி இருந்தாலுமே திஸ் ரேஸ் வாஸ் ஃபேசினேட்டிங் ஃபார் it would have probably been fascinating for people who follow the tech side of things and டயர் ஸ்ட்ராட்டஜிலாம் பிடிக்கும், எந்தெந்த டீம்ஸ்க்கு எந்த டயர் மீதி இருக்குன்னுலாம் பார்க்குறவங்களுக்கு இந்த ரேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். வி வில் இது எலிஃபென்ட் இந்த ரூம் எனக்கு தெரியல. லாசன் கிளியர்லி ஸ்ட்ரகிளிங் அண்ட் இட் இஸ் ஸோ சேட் டு சி. ஆனால் இங்கே என்ன மேட்டர்னா தேர் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் டு ஆல் திங்ஸ்ல. ஒரு ரேஸ் அக்கௌண்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ செக்கோ பெரேஸ் இருக்கும்போது மட்டும் வண்டியில பிரச்சனை இல்லை, பெரேஸ் தான் பிரச்சனை. அவரை வந்துட்டு எதோ சொல்லி கடைசியில் வெளியே அனுப்பிட்டீங்க. அண்ட் யூ வென் டு அ பாயிண்ட் வேர் டு மாஸ்க் இட் யூ கேவ் ஹிம் அ நியூ கான்ட்ராக்ட் அண்ட் தென் சென்ட் ஹிம் அவுட் அண்ட் brought டேனியல் ரிக் ஸோ தட் செக்கோ லுக்ஸ் ஸோ பேட். பட் ஆனால் இப்போ லாசன் உங்களுக்கு பிடிச்ச லாசன் உள்ள வந்து ஒரு 2 ரேஸ் தப்பு பண்ணி இவ்வளோ கேவலமாக ஓட்டும்போது நவ் யூ ஆர் ஓகே சேயிங் தட் வண்டியில பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொன்னீங்கன்னா, அப்போ டோன்ட் யூ கைஸ் ஓவ் அன் அப்பாலஜி டு பெரேஸ். மேபி தேர் இஸ் வெயிட் டு தட். ஏன்னா ரெட் புல் இஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ராங். ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட். ஓகே. அண்ட் இப்போ எந்த ஜோன்ல இருக்காங்கன்னா, ஓகே 2 ரேஸ் முடிஞ்சிருச்சுனாலும் இப்போ அடுத்த ரேஸ் யூகேயோட ஹோம் ரேஸ் ஜப்பான். should we wait or should we just throw Lawson out and then bring in UK? And horrible thing is throw Lawson out என்றது it's not even back to their sister team. It's almost like we will bring Colapinto into Racing Bull and throw Lawson out அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஐ மீன் சில்லி சீசன் எப்பவுமே பேசுவாங்க. ஆனால் லாசனுக்கு வந்து ரெண்டு வீக்கெண்டுக்குள்ள லைஃப்ல it almost looks like he aged 7-8 years in 2 weekends. அதுக்குள்ள ஸ்டபிள்லாம் ஷேவ் பண்ணாம ரொம்ப சோகமா நின்றுட்டு இருந்தாரு. இட் வாஸ் நைஸ் மேக்ஸ் பீங் கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டிவ். ஐ மீன் தட்ஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் மேக்ஸ்வெல் இமோட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் லைக் ரேசிங் புல்ல இருந்திருந்தா கண்டிப்பா லாசனுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. திஸ் கார் இஸ் ரிடிகுலஸ் டு டிரைவ், அதனால தான் அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேர் ஆர் ஜஸ்ட் சோ மெனி திங்ஸ் டு அன்பேக். இதுல அந்த ஆள் வேற இருக்காரு, ஹெல்மெட் மார்க்கோ. ஸோ ஐ வில் லீவ் த ஃப்ளோர் டு யூ கைஸ். ரெட் புல் ஃபேன் நீ ஆரம்பிப்பா. பேனர்ஜி இனிமே நான் தானே சொல்லணும். எனக்கு தெரியலங்க இவன் என்ன பிளானு. போன வருஷமே நிறைய பேச்சுகள் போயிட்டு இருந்தது, யூகே எப்படி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ற அந்த ஸ்டாட்ஸே இருக்கு பேசிக்கா.
why did you even bring Liam Lawson straight away into the Red Bull ஏஷியன் family? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ, அது வேறயா? சரி, நான் அது அந்த இதுக்கு எல்லாம் போக விரும்பல. ஆமா ஸோ போக வேணாம். சொல்லுங்க. ஸோ அதுலேயுமே ப்ராப்பரான ஒரு டேட்டா பேக்கிங் இல்லை. ரொம்ப ரெட்புல் வந்து எந்தெந்த டிரைவரோட வாழ்க்கையெல்லாம் அடிக்கலாங்கிறதுல ரொம்ப ட்ரிகர் ஹாப்பியாக இருக்காங்க. பேசிக்காக லிஸ்ட்டு போட்டு அடுத்து ஃப்ராங்கோவை கொண்டு வந்து அவரை அழிக்கலாம். ஒரு மேக்ஸை உருவாக்குனா 1000 டிரைவர்ஸை நாங்கள் அழிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கையோட சுற்றிட்டு இருக்காங்க பேசிக்காக. லியாம் லாசன் வந்த லாஜிக்குமே எனக்கு பெருசாக புரிஞ்சதில்லை. பட் அட்லீஸ்ட் சரி, ஓகே, நீ வந்து பிளைண்டாக கான்ஃபிடென்ட்டாக யூஆர் புட்டிங் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தீங்க. மேக்ஸ் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால his ability is kind of magnifying or kind of masking the actual problem. இது நம்ம 2022ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெயினில் என்ன ஆச்சு, அங்கேருந்து எப்படி அவங்களோட டெவலப்மெண்ட் டைரக்ஷன் போச்சு அப்படின்னு கிறிஸ்டியன் ஆனர் ஒரு இதில் சொல்லியிருப்பார். ஐ கெஸ் 2023 அரௌண்டில் சொல்லியிருப்பார். நாங்கள் அப்போயே வந்து அப்போலேருந்து தான் செக்கோ கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பித்தார். பட் மேக்ஸ் வாஸ் பெர்ஃபார்மிங் ஸோ வெல், வி தாட் தட் ஆல் இஸ் குட் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பேசிக்காக மேக்ஸோட எபிலிட்டி டு ஹேண்டில் அ டஃப் ஆர் அ டிஃபிகல்ட் வெஹிக்கல் வந்து மற்ற எல்லாருக்கும் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. இப்போது ஐ டோன்ட் திங்க் இப்போ யூகியை கொண்டு வந்தாலுமே ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு பி எனி பெட்டர் தென் லியாம் லாசன். ஏன்னா லியாம் லாசன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் ரேசிங் புல்ல, அட்லீஸ்ட் அவர் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாரோ அப்போ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். யூகி மாதிரியே தான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், நல்லா டஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் நல்லா ஓட்டினாரு. ஆஸ்திரேலியா வீக்கெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பப்ளியா இருந்தாருடா. ஆமா, லைக் he was going around doing all the media activities so happily. 2 வாரத்துல அப்படியே டிப்ரெஷன் ஆயிட்டாரு ஆளு. அவன் பையன் கஷ்டமா இருக்கு பையனை பார்த்து. ஸோ ஆல்ரெடி ரேஸ் முடிஞ்ச அடுத்த செகண்டே இங்கெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ரூமர்ஸு, லீக்ஸு, ஜப்பானில் மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது. டைம் கொடுங்கப்பா. உங்கள் வண்டியும் ப்ராப்பராக இல்லை. ஒருத்தர் தான் இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன், எஃப்ஐஏ கிட்ட பேசி செகண்ட் டிரைவரே எங்களுக்கு வேணான்னு விட்டுருங்க. அட்லீஸ்ட் வேறு யாராச்சும் அந்த டிரைவர்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை அழிச்சு காசும் கொடுக்குறேன்ட்டு இன்னொரு வண்டியை வேஸ்ட் பண்ணி உங்களுக்கும் காசு வேஸ்ட்டு. எல்லா ரேஸ்லையும் பேசாமல் வந்து அந்த பர்டிகுலர் வண்டி மெக்கானிக்கல் இஷ்யூன்னு படுக்க வச்சுருங்க. மேக்ஸ் மட்டும் ஓட்டும், ஹெல்மெட் மார்க்கோ சந்தோஷமாக இருப்பார். அதை விட்டுட்டு கூட்டு வந்து 2 ரேஸு டைம் கொடுக்கறதுலாம் அகெயின் இது எல்லாமே லீக்ஸ் தான், எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஸ்டில் என்ன சொல்றது, நெருப்பு இருக்கிற இடத்துல தானே புகையும் பேசிக்கா. ஸோ சம்திங் இஸ் தேர். அதனால தான் இது நம்ம போன வீடியோலயும் பேசணும். நெருப்பு இருக்கிற இடத்துல புகையும் ஒண்ணு நீங்க சொல்றது. இன்னொன்னு ஜென்ரலா ரூமர்ஸ் வெளியே ஸ்டார்ட் ஆகும். டீம் வந்து சொல்லுவாங்க வெளியில தாங்க அப்படி பேசுறாங்க, அப்படி கிடையவே கிடையாதுன்னு உள்ளே இருந்து ஸ்டேட்மெண்ட் வரும். இங்க ஆரம்பிக்கிறதே அந்த ஆள் தான். ஆமா, கரெக்ட் கரெக்ட். இது வேற ஒரு கொடுமை. அப்புறம் உள்ள இருக்க பெரிய ஆளே பேசினா அப்புறம் ஆப்வியஸ்லி வெளியில இருக்கவங்க எல்லாம் வந்து டீக்கு தான் வெயிட் பண்றாங்க. நீ கப்பா போய் எல்லாருக்கும் டீ கொடுத்தனா அப்புறம் பேசாம. மார்க்கோ தான் பிஆர் டீம், பேசிக்கா ரெட்புலோட பிஆர் டீம் அவரு. அதான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தோம்னா லூயிஸ் ஹாமில்டன், சார்ல்ஸ் வந்து ஒரு பெரிய குவாலிஃபயர், அவரையே ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னா லூயிஸ்லாம் பெரிய ஆள் அப்படிம்பாரு. திடீர்னு அடுத்த நாள் வந்து ஓகேவா தண்ணி அடிச்சிருக்கேன் ஒரு இதுதான் வருது. தெரியலங்க சீரியஸாக எனக்கு வந்து ரெட்புல் என்ன பண்ணுறாங்க. திஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் குட். அண்ட் டிரைவரை செக்லிஸ்ட் போட்டு வாழ்க்கையை அழிக்கிறது வந்து anyone will be against. எனக்கு சுத்தமாக இது பிடிக்கல. லியாம் லாசன் டெஃபினெட்லி நீட்ஸ் டைம் அந்த காரில். அவரே போன ரேஸ் ஆக்சுவலி ஆஸ்திரேலியா ரேஸ் முடிஞ்ச உடனேயே பேட்டி எடுக்கும் போது சொல்லியிருந்தார், ஐ கேன் டெஃபினெட்லி டூ பெட்டர் இஃப் ஐ ஹாவ் த டைம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் ஹாவ் த டைம் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் ரொம்ப மைண்டில். அண்ட் இப்போ அவருக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக டேட்டா இருக்குது, அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறது. அது ரொம்ப அவரோட எனர்ஜியை சக் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் எப்படி ஒருத்தர் வந்து you can say, you can throw out words that F1 is a cutthroat sport, நிறைய இதாகுதுன்னு, but still you can provide some environment which will bring the best out of people. அது ரெட்புல் சத்தியமா பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்த கல்ஹோனாகோ 180 படத்துல வர மாதிரி இந்த படத்துல எல்லாம் வரும் தெரியுமா, எப்பயுமே ஹீரோக்கு கேன்சர் இருக்கும், சாவறதுக்குள்ள எவ்வளவு நல்லது பண்ணலாமோ அவ்வளவு நல்லது பண்ணிட்டு சேர்த்துருவான்ற மாதிரி தான் இருப்பாங்க. ரெட்புல் செகண்ட் டிரைவர் எல்லாமே இப்படிதான், அவங்களோட கேரியர்ஸ் எல்லாமே இப்படிதான். எங்களுக்கு இருக்கிறது கொஞ்ச நாட்கள் தான், அந்த நாட்கள் நாங்க சந்தோஷமா இருந்துட்டு போறோன்ற மாதிரி தான் இருக்கு. கொடுமடா செக்கோ பீயிங். நல்ல வேலை அவருக்கு ஸ்பான்சர்ஷிப்பும் இருந்துச்சு, டேலண்டும் இருந்துச்சு ஓரளவுக்கு. 2021 செம்ம சீசன் செக்கோ, வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு செகண்ட் டிரைவர் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதே இல்லை.
அவரையே மிதிச்சு தான் தூக்கி போட்டாங்க. ஸோ மற்றவங்களெல்லாம் வந்து அப்படியே சவச்சு தான் துப்புறாங்க. சொல்லுங்க காச்சன். நம்ம அயன்மேன் 1 படத்துல வந்து வில்லன் வந்து வந்து இந்த மாதிரி டோனி டோனி ஸ்டார்க் பில்ட் ஸ்டார்க் திஸ் இன் பில்ட் திஸ் இன் அ டெசர்ட் அப்படின்னா நான் ஐ எம் கேவ். நாட் டோனி ஸ்டார்க் அப்படின்னும்ல. ஆஹ் அதே மாதிரிதான் இதுலயும் லியம் லாசன் வந்து ஹிஸ் நாட் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஒரு பாயிண்ட் வந்து செம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். திஸ் கார் வாஸ் பில்ட் ஃபார் மேக்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவர் ஸ்டைலுக்கு எப்படி ஓவர் ஸ்டேர்லாம் எப்படி ஆகணும் அந்த மாதிரி இதுக்கு தான் பில்ட் பண்ணது. உன் பாயிண்ட்டுக்கு ஆட் பண்றேன். லாரா வின்டர் வந்து கிறிஸ்டியன் ஹார்னரை கூப்பிட்டே கேட்டாங்க, இந்த கார் வந்து உண்மை. மேக்ஸ் மட்டும் தான் ஓட்ட முடியுமா சொல்லுங்க அப்படின்னா. ம். he almost said yes தான். yes, the car has always been front positive and Max likes it that way, so it is going to have a very unstable rear and Max can drive it well ன்ற மாதிரி தான் சொன்னார் அவரும். சொல்லுங்க காச்சன். உண்மை. ஸோ யா ஸோ இதுல வந்து பாலாஜி இதுல வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் பாலிடிக்ஸ் டு இட். ஓகேவா? ம். ஸோ எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். ஆன்லைன்ல வர்றது அந்த மாதிரி படிச்சு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஏன் சுனோடா வந்து உள்ள வரலன்னா தேர் இஸ் அ பாலிடிக்ஸ் பிட்வீன் ரெட் புல் அண்ட் ஹோண்டா. ஹோண்டா. ஓகேவா? ஸோ ஹோண்டா வந்து அவங்க 2026க்கு ஏதோ அவங்க கேட்ட ப்ரைஸ்க்கு கொடுக்கலன்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன். தட்ஸ் வை தே வென்ட் ஃபார் ஃபோர்ட். அப்புறம் வந்து சுனோடாவோட பேக்கப் வந்து ஹோண்டா தான் ஆக்சுவலா டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ ஹோண்டா மேல அந்த வெறுப்புனால இவங்க சுனோடாவை பிக் பண்ணலன்ற மாதிரி ஒரு 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 பாலிடிக்ஸ் இருக்கு. நதர் ஒன் இஸ் லியம் லாசன் எடுத்தது நான் என்ன சொல்லேன், லாஸ்ட் இயர் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவர் வந்து பிரேசில்ல 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாரு. யூஎஸ்ல டெக்ஸஸ்லயும் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாரு. 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாரு அவர். சுனோடாவோட பெட்டரா ஓட்டி இருப்பாரு. வந்து அவர் இன்னும் ஒரு 6 ரேஸ் வந்தாருன்னு நினைக்கிறேன். 6 ரேஸ்ல வந்து 4 பாயிண்ட் எடுத்துருவாரு ஈஸியா. ஸோ நான் லாஸ்ட் இயருமே ஓகே ப்ராப்ளி ஹீஸ் பெட்டர் தென் சுனோடான்னு தான் நினைச்சேன் லியம் லாசன். மார்க்கோ சொல்லியிருந்தாரு ஹேஸ் பெட்டர் ரூஃப் than யூகி, ஆமா. ஹேஸ் a higher roofன்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. எனக்கு என்னவோ இவங்க இந்த செகண்ட் டிரைவர் கான்ட்ராக்ட் உள்ள வரும்போதே இவங்க வந்து இப்பா உன்னை வச்சு நாங்க இப்படிலாம் ப்ளே பண்ணுவோம், நீ வெளியே சொன்னா அவ்வளவுதான், உன் மேல கேஸை போட்டுருவோம்னு சொல்லிட்டு இவங்க கான்ட்ராக்டே அப்படிதான் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். இனி ஆஸ்திரேலியால பார்த்தேன்னு வச்சுக்கேன், மேக்ஸுக்கும் லியம் லாசனுக்கும் ஃப்ரண்ட் விங் வேற வேற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ்ல. ரேஸ்ல இப்போ லியம் லாசன் ப்ராக்டிஸ்ல இருந்தே ஒரு மாதிரி தான் இருந்தாரு ஆஸ்திரேலியால. ரேஸ்லயும் அவருக்கு சுத்தமா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவங்க என்ன, எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ளுக்குள்ள செகண்ட் டிரைவர் வச்சு அநியாயத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது. மேக்ஸுக்கு என்னெல்லாம் அடுத்த ஒரு 4 ரேஸுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் டிரைவர் வச்சுட்டு மவனை நீ வெளியே பேசி பாரு, உன் கரியரே அழிச்சிடும் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு என்டிஏ போட்டுற வேண்டியதான். நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்டை போடுறா, பக்கமா எடுத்துட்டு வந்து கையெழுத்து வாங்குறான்ற மாதிரி தான் போல இருக்கு. போட்டு முடிச்சு விட்டாங்க. இப்போ இந்த இன்னொரு ஸ்பெகுலேஷன் புதுசா போயிட்டு இருக்கு. சுனோடா வந்து ஜப்பான்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் தட் இஸ் ட்ரூ. பண்ணுவாங்களான்னா டவுட் தான் எனக்கு ஆக்சுவலா. கிறிஸ்டியன் வந்து அவர் ஏற்கனவே ஹோண்டா கூட சண்டை போட்டாரு. ஊக்கி ரெட் புல்லுக்கு வந்து இந்த வண்டி கேவலமா இருந்தா ரேடியோ கலர்ஃபுல்லா இருக்கும். எத்தனை பேர் பாலாஜி போட்டு தள்ளிட்டாங்கல்ல. டேனி அநியாயம்ப்பா. பெரேஸ்லாம் டயர் மேனேஜ்மெண்ட்லாம் பெரிய ஆள்ரா பாலாஜி. ரெட் புல் செகண்ட் டிரைவர் 11 ஒரு கிரிக்கெட் டீமே ஆரம்பிக்கலாம். உண்மை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து செம பெரேஸ் ஃபேன். டயர் மேனேஜ்மெண்ட்னா ஒரு அளவுக்கு இப்ப லூயிஸ் அலோன்சோ அளவுக்கு இல்லைனாலும் பிங்க் ஒரு மாதிரி மெர்சிடிஸ் எப்படி ஓட்டுன ஆளு. அந்த மாதிரி வாய்ப்பே இல்ல. டயர் ஆமா, நீ மேனேஜ்மெண்ட்லாம் பேசிக்கலி ஆஸ்டன் மார்டின் ஃபேன் ஆனது முன்னாடியே நீ வந்துட்டு ரேசிங் பாயிண்ட். ரேசிங் racing பாயிண்ட் point. ஃபேன். யா, ஆமா. ஃபார் பெரேஸ். யா, பிளஸ் லாஸ்ட் இயரும் வந்து ஃபர்ஸ்ட் 2 ரேஸ்க்குலாம் நல்லா தான் பண்ணியிருப்பாரு. பெரேஸ்லாம் சைனால வின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். செகண்டோ தேர்டோ லாஸ்ட் இயர். ஆனா வின் பண்ண போடியம் அடிச்சாரு நினைக்கிறேன். ஸ்பிரிண்ட் ரேஸ் கொண்டு வந்து 2023 பாக்கு ஸ்பிரிண்ட் ரேஸ்லாமும் ஜெயிச்சாரு பெரேஸ். ஆமா. With that எப்பத்துல இருந்து தெரியுமா பெரேஸ் சொதப்ப ஆரம்பிப்பாரு. மயாமில ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வருவாங்க மயாமில. அதுக்கப்புறம் வந்த சனியன் தான். அப்படியே அதுக்கப்புறம் அவர் அவ்வளோ மேலேயே வர முடியாது, தோத்துட்டே இருப்பாரு. பட் ஸ்டில் அவர் குவாலியில வந்து 18th 9th இருந்தாலும் ஏதோ ஒரு 2 பாயிண்ட் எடுத்துட்டு வந்துருவாரு. நீ ரேஸ்குள்ள எப்படியாவது காரை பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு எல்லா ரேஸும் பாரு 8th 9th 10th எப்படியாவது எடுத்துட்டு வந்துருவாரு. லியம் லாசன் குவாலி சொதப்புனா கூட அடிச்சு புடிச்சு he will gain places and கெயின் பிளேசஸ் ஏதோ பண்ணிடுவாரு. the points. யா, லியம் லாசன் கிட்ட எதிர்பார்க்க முடியாது அவ்வளவா. ஆமாண்டா, புது பையன். சின்ன எக்ஸாக்ட்லி அநியாயம்டா. ஆன்லைன்ல கொடூரம், எல்லா பக்கமும் டாக்ஸிசிட்டி. ஐ காண்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூ கேன் ஹேண்டில் தட் மச் டாக்ஸிசிட்டி கமிங் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் ஆஃப் த குளோப் ஃப்ரம் யுவர் டீம். நோ வண்டர் ஹி லுக்ஸ் லைக் தட். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கஷ்டம் தான்.
ம். என்ன இப்ப எல்லாமே இப்ப ஸ்பான்சர்ஸ்லாம் வந்து பைசா குடுத்தவன்லாம் கேள்வி கேட்பானா இல்லையா? ம், ம். எப்படி நீங்க இந்த மாரி பாயிண்ட் வச்சுட்டு எப்படி நீங்க கன்ஸ்ட்ரக்டர் அடிப்பீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ன்னு வச்சுக்கயேன். தெர் வில் பி எ பிரஷர் ஆன் இட். உண்மை. எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா மேக்ஸ் மட்டும் அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கங்க, இந்த வருஷம் ஒரு மிட் சீசன்ல வந்து மெர்சிடிஸ்க்கு சைன் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரா, முடிஞ்சிருச்சு ரேஸ். அதான் ரேசிங் Red Bull புல்லே முடிஞ்சு. கடை இழுத்து மூட்டு போ வேண்டியது தான். அவங்க இன்னொரு தே ஹேவ் டு பிரிங் அ நியூ காய், பில்ட் அ கார் அரவுண்ட் ஹிம். யாராலுமே இந்த கார ஓட்ட முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. யாராலுமே இந்த கார ஓட்ட ஓட்ட முடியல. மேக்ஸ் போயிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு. கடை மூட வேண்டியது தான் அப்புறம். சபரீஷ் விஷஸ் as நீங்களும் சொல்ற மாதிரி ரியலி ஹோப் லாசன் கெட்ஸ் a slightly longer thread so that he can ம். get his confidence back and at least என்னன்னா we really wish him a very long career. He has the talent and ஆளே கொஞ்சம் ஜாலியான ஆள் தான். இட் இஸ் so sad to see him அப்படியே பயங்கர கம்ப்ரெஸ்டா இருக்காரு தெரியுது. ஸோ ஹோப்ஃபுல்லி he has a குட் ஜாப்பனீஸ் கிராண்ட் ப்ரீ. சூப்பர்பா. எல்லா டீமும் ஒரு மாதிரி நல்ல ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க. ஃபெராரி நல்ல ஸ்பேஸ்ல இல்லைனாலும் அட்லீஸ்ட் இட்ஸ் குட் டு நோ தட் தேர் டிரைவர்ஸ் ஆர் இன் டீசென்ட் ஹெட் ஸ்பேஸ் அண்ட் திங்ஸ் கேன் பி பாசிட்டிவ். ஆன் தி அதர் சைட் ரெட் புல்ஸ் கிட்ட பாயிண்ட் இருந்தாலும் த டீம் இஸ் ஆப்சல்யூட்லி நாட் லுக்கிங் இன் அ குட் ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்கு. ஜாப்பனீஸ் கிராண்ட் ப்ரீ இஸ் கோயிங் டு பி அமேசிங் தான் நினைக்கிறேன். கிவன் தட் மை ஃபேவரட் சர்க்கிட் இஸ் ஹேண்ட்ஸ் டவுன் சுசுகா தான். டூ எக்ஸைட்டட் ஃபார் ஜப்பான். இந்த ரேஸ் எந்தவித ஒரு குழப்பமும் இல்லாமல் டிரைவர்ஸ்க்கு எந்த இன்சிடென்ட்டும் இல்லாமல் சூப்பரா போச்சு சைனீஸ் ஜிபி. அதே மாதிரி ஜாப்பனீஸ் ஜிபியும் சேஃபா எல்லாருக்கும் சூப்பரா போகணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அருமையான சைனீஸ் ஜிபி காலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். சாவ். சூப்பர் ராகா. சூப்பர் மச்சி. நான் ஏன்டா சாவணும்? நீ போய் சாவு. சாவ